கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். ஸோ ரொம்ப நாளாக போச்சு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம் ஒரு முக்கியமான பிளேஸுக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ திருத்தணி முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஏங்க வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹாஸ்டல் நம்ம வந்து இங்கே படித்தது எல்லாமே. ஸோ அதனால் எல்லாத்தையும் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி இருக்க வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டுருக்கேன்னா, என் லைஃப்லேயே செகண்ட் டைம் வந்து லாங் ட்ராவல். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோவா போயிருந்தோம். கண்டினியூ 8 hours வண்டி எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஒரு டீ டைமு அப்புறம் ஒரு 12 அவ்வளோ தான் ஸ்டாப் பண்ணுது. டேரெக்டாக 8 hours கண்டினியூ ஓட்டணும். ஸோ அதே மாதிரி நேற்று வந்து சேலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி சேலத்தில் கிளம்பியிருப்பேன். 10 மணிலேருந்து டேரெக்டாக ஒரு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நான் திருத்தணிக்கு. ஸோ ரூமில் ஸ்டே பண்ணி பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஸோ இப்போ வந்து முருகன் கோயில் போயிட்டுருக்கோம். போயிட்டு ஸோ அப்படியே உங்கள் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க. கைஸ், திருத்தணி முருகன் கோயில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து. நான் ஃபஸ்ட் டைம் இந்த முருகன் கோயில் வரும்போது படிமேலே தான் வந்தேன், இந்த ரூட்டில் வரல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரூட்டில் போவேன் இப்போ தான். அதில் பார்க்க வியூ நல்லா தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்துருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் யாராச்சும் திருப்பதி முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், செம்ம வியூ. திருப்பதி முருகன் கோயிலுக்கு இன்னும் வராமல் தான் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். திருத்தணி முருகன் கோயில் பைக்கு தோணலாம் போயிருங்களா? சிறுபடி போ சைடு இல்லை எவ்வளோண்ணா? சரி ஓகே. நைட்டு நாங்கள் ஒரு 2 மணிக்கு வந்து திருத்தணியில் இறங்கணும் நைட்டில். ஆனால் நைட்டெல்லாம் செம்ம சேஃப்டியே இல்லைங்க இந்த ஊரில். நைட்டு 2 மணிக்கு வந்த பிறகு ஒருத்தவங்க கையிலலாம் அருவா வச்சுருந்தாங்க. வச்சுட்டு வந்துட்டு, தம்பி எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சேலம் சொன்னால் டக்குன்னு அவனுங்க சேலம் சொல்லி ஷாக் ஆகிட்டு வண்டியை வந்து பேக்கெலாம் செக் பண்ணாங்க, ஹெல்மெட் கட்டுக்கு ஃபோட்டோலாம் பார்த்து ஆதாரெலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டானுங்க. மேபி எங்கள் கையில் வந்து கேஷ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க மேபி அவங்க எடுத்துகிட்டு போகிறக்கு அப்படின்னு போனால் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் சரி, ஏதோ எங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் விட்டு போயிட்டாங்க போகுது. சரிங்க, ஆனால் ரொம்ப சேஃப்டி இல்லை நைட்லாம். திருத்தணியெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஊர் தான் அது. ஃபேமிலி வரனாங்க ஆளே காணோம் கோயிலுக்கா? எங்கே போகிறது? கிட்டத்தட்ட திருத்தணி முருகன் கோயில் வந்து 9 வருஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது கோவிலில். ஸோ அந்த இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் நிறையா இடத்துல போட்டியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 9 வருஷம் ஆச்சு, 9 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் ஹாஸ்டல் பக்கம். ஸோ எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மாங்காய் மரம்லாம் ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்குது. அது இல்லாமல் ஸோ ஹாஸ்டல் மாதிரி எல்லாம் சுற்றி காட்டுறேன், அந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். மூல காரணமாக இருந்தது மம்மி, சாரதா மம்மி. எங்களுக்கு கூட கான்டாக்ட் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட ஒரு சிலர் பேசுறீங்க, மற்றவங்கலாம் எங்களுக்கு கான்டாக்ட் கூட இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் அப்போ அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே பாசமாக இருந்திருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு நல்லா கமெண்ட் செய்கிறாங்க. பார்த்தாங்க இப்போ கூட அடிக்கடி சொல்லி மம்மி இருந்தால் போகிறோம், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நான் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுபோல் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமே
குரூப்ல செலுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். அப்பதான் நீங்க எங்க இருக்கீங்க எல்லாம் தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு இன்னும் மூல காரணமா அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிச்சது தீபா அனிதான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க அடுத்து உஷா, நீங்க இருக்கிற சீனியருங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க கேள்விப்பட்டேன். இவங்க மட்டும் இல்லை, இங்க வந்திருக்கிற மற்றவங்களும் பிள்ளைங்க ஈவன் கேரளாவில இருந்து கூட வந்திருக்காங்க. கனகாவில் தான் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளை சின்ன பிள்ளைதான் நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில். ஸோ அங்கெல்லாம் நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் வந்துருக்கோன்னா எல்லாத்தையும் ப்ரோக்ராம் வச்சு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிஸ்டர்ஸு இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிறிஸ்டன் ஹாஸ்டலில் ஃபுல்லாக லேடிஸ் தான் வந்து படிப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5th ஸ்டாண்டர்ட் தான் படிப்போம். 1st ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் தான் பாய்ஸுங்களோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஜி கண்டிப்பாக ஒரு ஊர் அங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துவாங்க. லீவ் வந்து நாங்கள் அங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். பெரிய பெரிய லீவு நமக்கு தான் நாங்கள் சேலத்துக்கு வருவோம். ஃபுல்லாக மியூசிக் ப்ரோக்ராம் டான்ஸ் ஆடினாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த எங்கேயும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தாங்க. ஒரு பொண்ணு கைஸ் எல்லோரும் அவங்களோட சின்ன வயசு மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டு அப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃபுட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், மதியம் லஞ்சு. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நான் இங்கே வந்ததில் என் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. ஏன்னா என் கூட படித்தவங்களாம் பார்க்கும்போது அவங்க கையில் குழந்தையோட இருக்கும்போது எல்லாம் எனக்கு நிறைய சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் இங்கே இருக்கிற எல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தவங்க இப்போல்லாம் ரொம்ப பெரியாலாம் வாழ்ந்துட்டாங்க எல்லாரும் நிறைய பேர். ஸோ இன்க்ளூட் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். இவன் தான் என்னுடைய தம்பி. ஸோ நல்லா சேர்ந்து தான் அங்கேருந்து வந்துருக்கோம் பைக்கில். ஸோ எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
பாருங்க என் முகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக சிரிப்பாருங்க. இன்னைக்கு பிரியாணி சாப்பாடு கொடுத்துருக்கோம், இதை சாப்பிட்ருக்காங்க. அவங்களும் போட்டோ எடுங்க. இந்த ஹாஸ்டலில் தான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், பழகணும், உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த டிசிப்ளினாக ஃபுல்லாகவே இங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் ஹாஸ்டலில். ஸோ தேங்க்யூ பர் டே மை ஹாஸ்டல். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. கடைசியாக அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள், பென்சில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸோ எல்லாம் குட் ஃபுட்டாக எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.